வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பாலஸ்டீனா ஸ்டிச் பற்றி பார்க்கலாம். இதில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலஸ்டீனா ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்டர் லைனில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நீடில் அப்பில் எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அப் டு அப் நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குட்டியாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது இல்லையா, அதில் லெஃப்ட் சைடு நீடில் போகிற மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன் இல்லையா, லெஃப்ட் சைடில் நீடில் போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாட் வந்து சென்டரில் ஃபார்ம் ஆகும். அடுத்ததான் நீங்கள் இப்போ ரைட் சைடு வந்து போகிறீங்க. ரைட் சைடு நீடில் அதே ஸ்ட்ரைட் லைனில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீடிலுக்கு அடியில் வர மாதிரி சுற்றிட்டு இழுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டிச் நாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு வந்து பாலஸ்டீனா ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டினியூவாக அப்படியே போடுறது தான் பாலஸ்டீனா ஸ்டிச். ஸோ அதே மாதிரி அப் டு அப் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சுற்று சுற்றிடும். அடுத்து திரும்ப ரைட் சைடு சுற்றும் போது த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் டைம் சுற்றும் போது தான் த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும், அது கவனம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். இது வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் தள்ளி போடுறதோ ஒரு டைப் ஆஃப் பாலஸ்டீனா, அதே மாதிரி மேலே வந்து லென்த் எடுக்கிறது ஒரு டைப் ஆஃப் பாலஸ்டீனா. அது நம்ம அடுத்த 2 வேரியேஷனாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் கம்ப்ளீட் பாலஸ்டீனா ஸ்டிச் இதுதான். அடுத்ததான் நம்ம லாங் ஆர்ம்டு பாலஸ்டீனா பார்க்கலாம். ஸோ சேம் தான், ஆனால் வந்து எப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த நீடில் அப் டு அப். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேல் லைன் வரைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீடில் வெளியில் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதில் கொஞ்சமாக போடுவோம். இதில் நம்ம மேலே இருக்க வரைக்கும் இழுக்கிறோம். மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோ கேப்புக்கு வந்து எடுக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு குட்டியாக ஸ்ட்ரைட் ஸ்டிச் கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சுற்றிடும். அடுத்தது ரைட் சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த மேலே வந்து ஒரு லைனும் கீழே வந்து நாட்டும் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். இதில் நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் விடுவோம். அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் அதிகமான கேப் விடுவோம். அதனால தான் அது பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறமா லெஃப்ட் அண்ட் ரைட் போடணும். அதில் வந்து லெஃப்ட் சைட் போடும்போது ஒரு லூப் மட்டும் க்ரியேட் ஆகும். ரைட் சைட் போடும்போது த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடியில் வந்து சுற்றிடணும். இதுதான் நமக்கு பாலஸ்டீனா. ஓகே, இந்த நாட் தான் நமக்கு வந்து பாலஸ்டீனா. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் மோஸ்ட்லி பார்டருக்கு வந்து நமக்கு போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேலே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு எடுத்திருக்கோம். இப்போ லாங் லெக்டு அண்ட் லாங் ஆர்ம்டு பாலஸ்டீனா அப்படின்னு கீழே இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் நிறையா கேப் வரும். ஸோ அதே மாதிரி நெடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் டைப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லாங்காக நெடியில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு நீடில் வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த ரைட் சைடு நீடில் எடுக்கிறப்போ த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடியில் கொடுத்துடணும். இப்போ உங்களுக்கு அங்கே நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லாங் லெக்டு அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி எடுக்கணும். ஓகே, கொஞ்சம் தூரம் தள்ளி, பக்கத்துலேயே எடுக்காமல் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுக்கணும். அதனால தான் இது பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன். பிளாங்கெட் ஸ்டிச் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம அதை ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சேம் டைப் தான். இப்போ நமக்கு இங்கே பெருசாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் நம்ம இன்சர்ட் பண்ணி போடலாம். இப்போ நம்ம லாங் ஆர்புடு மட்டும் பார்த்தோம்ல, அதே மாதிரி நீங்கள் பாலஸ்டீனாலே லாங் லெக்டு கூட போடலாம். நான் இந்த வீடியோவில் அது போடல, முடிஞ்ச மறுபடியும் போட்டு காட்டுறேன். சேம் பாலஸ்டீனாவே தான், ஆனால் லாங் ஆர்ம் போடாமல் லாங் லெக்கு மட்டும் போடலாம். அதாவது சென்டர் லைன் மட்டும் பெருசாக போட்டுக்கலாம். மேலே இருக்க அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து குட்டியாக போட்டு கூட நீங்கள் டிசைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நிறையா ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சஸ் கற்றுக்கும் போதும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு அது இன்னமும் ஈஸியாக இருக்கும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை தான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதே இதோட ஃபைனல் லுக். இந்த எண்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பேஷ்யூ நாட் போடலாம். பேஷ்யூ நாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நெடியில் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்பில் ஒரு லைன்
இருக்கு இல்லையா, 2 லைன் வரைஞ்சிட்டு கீழேருந்து நார்மலாக நம்ம லாங் ஆர்ம்டு போட்டோம்ல அந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அகைன் சேம் தான், நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த லூப் கடியில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. சேம் ப்ரொசீஜர் அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போக வேண்டியதான். இந்த பேஷிக் நாட்டுன்னு சொல்லுவோம். சேம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி திரும்பவும் நீடில் அப் டு அப் விட்டு அதே மெத்தட் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்படி போடும்போது மட்டும் நீடில் கொஞ்சம் அந்த த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சென்டர்லேயே வந்துடும். ஓகே, லூப் மேலே தான் வந்து நாட்டு விழணும், அதை மட்டும் நல்லா கவனமாக பாருங்கள். லூப் ஒரு இடத்துலையும் நாட்டு ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது. செர்பலா ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அகைன் கூட போடுறேன். நம்ம சேனலில் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிபிள் பேலஸ்டினாவும் சேம் மெத்தட் தான். சேம் பேலஸ்டினா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம், இப்போ வந்து லாங் லெக்டு மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி நீடிலும் எடுத்துக்கோங்க. அப் டு அப் எடுத்துகிட்டு சேம் மெத்தட் இப்போ இந்த எண்டில் வர மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம ஃபினிஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எண்ட் டு எண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் நீடில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த இடம், ஏன்னா எண்டில் கொண்டு வரனால த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடியில் போட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம நார்மலாக பேலஸ்டீனா போடுற டைப்பு. இப்போ ட்ரிபிளுங்கிறப்ப நம்ம இன்னொரு தடவை சேம் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணணும். திரும்ப ஒரு லூப் போடுங்க, நீடில் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அகைன் திரும்பவும் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலையே ஸ்டிச் கொஞ்சம் லைட்டாக தள்ளிவிட்டு அந்த ஸ்டிச் வழியாகவே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோலையே ஸ்ட்ரைட் ஸ்டிச் அதில் தான் போடணும். ஓகே, அதில் போட்டு திரும்பவும் நம்ம பேலஸ்டினாக்கு போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதாவது த்ரெட் வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும். ஸோ இதான் நமக்கு வந்து ட்ரிபிள் பேலஸ்டினா. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். திரும்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் அப் டு அப் எடுத்து சேம் நாட் போடணும். அதே தான் நம்ம வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நம்ம சேனலில் செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸ், ஸ்டெம் ஸ்டிச் ஃபேமிலிஸ், ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபேமிலிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இதுவும் நம்ம மோஸ்ட்லி பார்டர் லைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 தடவை நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 2 தடவை லூப் வரும், 2 தடவை நாட்டு வரும். Thank you for watching.